1997 உத்தராண்டு மாநிலம் ஹரித்வார்ல ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையனுக்கு படிப்பு சுத்தமா வரலே தவிர கிரிக்கெட் நல்லா விளையாடுறான். அவனோட அப்பா தான் பையனை கிரிக்கெட் கிரவுண்ட்ல பார்த்தாலே தான் பையன் மற்ற பையனோட சேர்ந்து கெட்டு போயிருவானோன்னு நினைக்கிறாரு. அதனாலயோ என்னமோ அந்த பையனை கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போனாலே திட்டுறாரு. ஒரு நாள் அந்த பையனோட புக்ல 60 ரூபா இருக்குது. அதை பார்த்து அவங்க அம்மா தான் பையன் தப்பான வழியில பணம் சம்பாதிக்கான்னு நினைக்கிறாங்க. ஆனா காசு எல்லாமே கிரவுண்ட்ல அவன் அடிக்கிற ஒவ்வொரு சிக்ஸுக்கும் 10 ரூபாய் கிடைக்கும்னு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அந்த பையனோட அம்மாவுக்கு தெரிய வருது. தான் பையனுக்கு கிரிக்கெட்ல ஆர்வம் அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்ச அவங்க அம்மா அவனை டெல்லியில இருக்கிற ஒரு கிரிக்கெட் கிளப்ல சேர்த்து விடுறாங்க. அதுக்கப்புறம் 2016 அண்டர்-19 வேர்ல்டு கப்ல செலக்ட் ஆன அந்த பையன் 18 பால்ல 50 ரன் அடிச்சு சாதனை படைக்கிறான். அந்த பையனோட மேட்சை பார்த்த டெல்லி அணி IPL ஏலத்துல 2 கோடிக்கு அந்த பையனை எடுக்கிறாங்க. அந்த வருஷம் IPL நல்லா பேட்டிங் மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பிங்கும் பண்றான். அதுக்கப்புறம் இந்தியன் டீம்ல செலக்ட் ஆன அந்த பையன் வெறித்தனமா பேட்டிங் ஆடி தோனிக்கு அப்புறம் தான் நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நிரூபிச்சான். வேற யாரும் இல்ல, ரிஷப் பண்ட். உங்கள யாருக்காவது இவரோட பேட்டிங் ஸ்டைல் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல